அனைவருக்கும் நான் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அதிசாரமாக போன குரு இப்போ திரும்ப வக்கர நிலையில் திரும்பவும் மிதுன ராசிக்கே வரப்போகிறார். அந்த வக்கர நிலையில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசியும் பெறும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது 18/11/2025 அன்று அதிசார நிலையில் சென்ற குரு பகவான் வக்கர கதியில் திரும்ப வருவார். கடகத்திலேருந்து மிதுனத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடியவராக இருப்பார். அந்த வக்கர நிவர்த்தி எப்போ ஆகும்னா பங்குனி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவும் குரு பகவான் நேர்கதியில் வருவார். அப்போது இந்த ஒரு 3 மாதம் 120 நாட்கள் சராசரியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதே திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 அன்று குரு பகவான் வக்கர கதியை தொடங்குகிறார். அதே 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று 26 குரு பகவான் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்வதை நிறுத்தி நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குவார். அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பார். அப்போது பொதுவாக ஒரு விதி இருக்குது, குரு பகவான் ஒரு ராசியில் குறைந்தபட்சம் 1 வருஷம் இருந்து பலன்களை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது தான். ஆனால் இந்த தடவை குரு பயிற்சியில் ஒரு 3-4 மாதங்கள் இந்த மாதிரி அதிசாரம் வக்கர நிலை இதிலெல்லாம் போயிடுச்சு. அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி, வக்கர பயிற்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நேராக நடந்து போகிறோம் ரோட்டில், நம்ம வேகமாக நடக்கலாம், மெதுவாக நடக்கலாம், நமக்கு எதிர்த்தாப்பில் வர்ற அந்த டிராஃபிக்கை பார்த்து நம்ம வசதியாக நடந்து போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பின்னோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு வச்சிருந்தாலும் நம்மளோட நடையில் ஒரு தயக்கம் இருக்கும், தைரியமாக நடக்க முடியாது, நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்குன்னு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வேகமாக நடக்க முடியாது, நம்ம காலே நம்மளை தடுக்கும். அப்போது நம்முடைய சாதாரண நடைக்கும் பின்னோக்கி நடக்கின்ற போது ஏற்படுகின்ற சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த வக்கர நிலையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுனா அந்த கிரகமும் கொஞ்சம் ஒரு விதமான தடுமாற்றம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது நீச்சமான பலனை தருவார். ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற பலனையே தருவார். பகை பெற்ற கிரகம் நட்பு பலனை தருவார். நட்பு பெற்ற கிரகம் பகை பலனை தருவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து இந்த மாதிரி வக்கர கதியில் சஞ்சாரம் செய்தாரேனால் அவர் உச்சமான பலனை தருவார். இதெல்லாம் வக்கர கதியில் வரும்போது ஒரு கிரகம் எப்படி தடுமாறி பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணங்கள். இப்போ குரு வக்கர கதியில் 3 மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவம்பர் 11லேருந்து திருக்கணிதப்படி மார்ச் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர கதியில் 2 ராசிலையும் சஞ்சாரம் செய்வார். கடக ராசியில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மிதுன ராசிலையும் கொஞ்ச நாள் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதிரி வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது 2 விஷயங்கள், குருவோட காரகத்துவமான சில விஷயங்கள் மாறுபடும்.
அதே நேரத்தில் குரு மிதுன ராசிக்கு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவகம் மாறி கடகராசியில் இருக்கிற பாவகமாக மாறும், குருவோட பார்வை மாறும். அதனால் இந்த குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறது குருவோட நம்பகத்தன்மை. நான் ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கர கதியில் போகிற குருவோட பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நம்பகத்தன்மையில் ஒரு சந்தேகம் வரும். யாரையும் அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டாங்க, எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட மனோபாவம் மாறும். தன்னோட சுயமதிப்பு, தனக்கு மதிப்பு அதிகமாக இல்லை, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சில சமயங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். தங்களையே உயர்வாக நினைத்து கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக மத ரீதியான கேள்விகளை அதிகமாக கேட்குற ஒரு தன்மை ஏற்படும். அது உள் மனதிற்குள்ள அவங்களுக்கு எழுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தொழில் மற்றும் உறவுகள் சம்பந்தமான சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு அது வளர்ச்சியாக இருக்கலாம், சிலருக்கு அது கடினமான பாதகமாக இருக்கலாம். அப்போ இந்த குரு பகவான் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே, குருவோட வக்ர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். குருவை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்று அவர் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமான பயணம் மேற்கொள்கிறார். அப்படியே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி அதிசாரமாக சென்ற குரு பகவான் நவம்பர் 11க்கு பிறகு வக்ர கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்குகிறார். அப்போ வக்ர கதியில் சஞ்சாரம் செய்த போதும் அது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகராசியில் தான் இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு என்ட்ரி கொடுக்குறார். அப்போவும் வக்ர கதியை அப்படியே தொடர்றார். மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 தான் அந்த குருவோட வக்ர கதியில் பயணம் செய்கின்ற அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது ஒரு 120 நாட்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2026 3ஆம் தேதி வரை 120 நாட்கள் வக்ர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வக்ர கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அந்த குருவோட பலன் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்காரர்கள் அதை எது மாதிரியான பலன்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அது மிதுனத்தில் இருக்கும்போதும் மேஷராசியை பொறுத்தவரை 3வது வீடு தான். அது கடகராசியில் சஞ்சாரம் உச்சமாக சஞ்சாரம் செய்த போதும் அது 4வது வீடு தான். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை 3வது வீடு 4வது வீடு மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடமாக இருக்காது. குரு எங்கே இருந்தாலும் தீமைகள் தரமாட்டார், ஆனால் நன்மைகள் குறைவாக தருவார். அப்போது குருவோட அந்த கடகராசியில் வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற பலன்கள்னு பார்த்திங்கன்னா வேலை தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வேலையில் வேலை செய்கிறது தான் நிறையா இருக்குமே தவிர வருமானம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆசையாக ஒரு சந்தோஷமாக வேலைக்கு போகிற சூழ்நிலை மாதிரி இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோன்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் போவோம், வேலை செய்வோம், சம்பாதிப்போம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்முடைய பழைய தொடர்புகள், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கூட படித்தவன், காலேஜ் படிக்கும்போது நம்ம கூட படித்தவர்கள், அல்லது நம்ம வேறு ஊரில் இருந்தபோது பக்கத்தில் இருந்தவங்க, தெரிஞ்சவங்க, வேறு வேலையில் இருந்தபோது பார்த்தவங்க,
இப்படி பழைய தொடர்புகள் ஏதாவது ஒன்று புதுப்பித்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படும். அவங்களை எதிர்பாராத விதமாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் வரும். அல்லது அவர்களுடைய உதவிகளை நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம், அதில் அவங்களோட கான்டாக்ட் இருக்கும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம். அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரலாம், அல்லது அவங்களுக்கு நம்ம தொடர்பு கொள்கின்ற சூழ்நிலை வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த பழைய நட்பு மீண்டும் துளிர்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நம்ம ஏதாவது வெளிநாடு படிக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுகின்ற காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்போ வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோன்னா நம்ம எதிர்பார்க்குற ப்ரமோஷன் கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த 120 நாட்களில் அந்த நல்ல தித்திப்பான சந்தோஷமான செய்திகள் வருவது கொஞ்சம் சந்தேகம்தான். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்தவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏதாவது சிந்தனைகள் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள், எண்ண ஓட்டங்கள், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். இதை விட வேகமாக ஏதாவது முயற்சி செய்து சந்தோஷமாக வாழ்க்கையில் இன்னும் வேகமாக முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அல்லது ஒரு புதிய பாதை நமக்கு தென்படலாம். இது வழியாக போனால் நம்ம சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம், நம்மளுடைய வசதிகள் மேலே வரும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இப்போ நினச்சி பார்ப்போம், சில பேர் காட்ஃபாதர் மாதிரி நமக்கு படிக்கும்போது காலேஜில் 10 ப்ரொஃபஸர் இருந்தாலும் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் மாத்திரம் நமக்கு ரொம்ப நெருங்கியவராக இருப்பார். அவரோட ஆலோசனை, அவருடைய உந்துதல், அவருடைய நமக்கு ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷன், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்துக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கும்போது அவரை மீண்டும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அல்லது சில பேர் இந்த குருமார்களை மனசில் வச்சுருப்பாங்க, ராகவேந்திரர் அல்லது வேறு ஏதாவது சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு வர்ற விஷயம் போன்ற விஷயங்களில் திடீர்னு ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் பல ஏற்படும். குழந்தைகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை தருவார்கள். குழந்தையோட வளர்ச்சி, மேன்மை, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லைனாலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் சில மாற்றங்களை தருவீர்களே, ஆனால் குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இது மேஷராசியை பொறுத்தவரை ஒரு 60% சொல்லலாம். ஓகே, பெரிய கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். பரவாயில்ல, இது 60% பெரிய விஷயங்கள், ஆனால் பெரிய பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது எந்த மாதிரியான பலன்களை ரிஷபராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு அதிசாரமாக வரார். கடகராசியிலேயே சஞ்சாரம் அதிசாரமாக செஞ்ச குரு பகவான் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று தன்னுடைய அதிசார பயணத்தை வக்கர கதியில் மாற்றிக்கிறார். அப்போ வக்கர கதியில் டிசம்பர் 5ஆம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் அப்படியே வக்கர கதியிலேயே தொடர்ந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 தன்னுடைய வக்கர நிவர்த்தியை அடைகிறார். அதற்கு பிறகு நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக மொத்தம் 120 நாட்கள் வரை குரு பகவான் தன்னுடைய வக்கர கதியில் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பர்களுக்கு என்னெல்லாம் தரப்போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம்.
மற்ற ராசிகளை விட ரிஷப ராசி யோகம் செய்த ராசி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் குருவோட பலன் ரொம்ப அதிகமாக ரிஷப ராசிக்கு கிடைக்க போகிறது. இது குருவோட அதிசார பயணம் முடிஞ்சு வக்கர பயணம் மிக அற்புதமாக ரிஷபராசிக்கு இருக்க போகிறது. திடீர்னு ஏதாவது லாபம் வரக்கூடிய தன்மை இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கின்ற ஒரு காலகட்டம். தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலுக்கு சார்ந்த வேறொரு தொழிலை அவர்கள் கையில் எடுத்துக்கலாம். இப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிக அனுகூலமாக இருக்கும். மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம், கையில் பணம் புரளுகின்ற தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலகட்டம். வேலையில் இருக்கிற சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். என்ன ஒரு சின்ன இடமாற்றம் வரும், ஊதிய உயர்வு கிடைச்சி பதவி உயர்வும் கிடைக்கும்போது பரவாயில்ல, இடமாற்றம் தானே அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தோடு செயல்படணும். சில பேருக்கு புகழ், மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம் அப்படின்னு சொல்லலாம். பல நன்மைகள் இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த 120 நாட்கள் குரு வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற 120 நாட்களும் ரிஷபராசிக்கு யோகம்தான். அந்த ரிஷபராசிக்காரர்களோட மிக முக்கியமான பலமான தைரியம், நம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். தொழில் ரீதியாக அதாவது வெளிநாட்டுக்கோ அல்லது சில பேர் வெளியூருக்கோ சென்று வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி, தகவல் தொடர்பு போன்றவைகள் ரொம்ப சாதகமாக இருக்கும். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு திருமணம் ஆகலாம், சில பேருக்கு குழந்தைகள் பிறக்கலாம், சில பேருக்கு வேலை கிடைக்கலாம், சில பேருக்கு மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று வருகின்ற மாற்றம், இப்படி ஏதாவது ஒரு சந்தோஷமான எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேருக்கு விமானத்தில் பறக்கிற யோகம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபார கண்ணோட்டம் வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற ஒரு மாற்றமாக அமையும். அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கலாம், அல்லது எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட குழந்தைகள் மிக அற்புதமாக படித்து மிகப்பெரிய நல்ல பெயரை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் யோகமானவர்கள். 120 நாட்கள் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. கவனமாக அதை அறுவடை செய்யணும். நம்ம கையில் கிடைச்ச யோகத்தை அறுவடை செய்கிற காலம். அதனால் பல புதிய முயற்சிகளை செய்து மிகப்பெரிய அளவில் சாதனைகள் புரிகின்ற காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.